ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்விங்கிள்ஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி மட்டன் நூக்கல் முருங்கைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அரைக்கிறதுக்காக நான் அரை முடி தேங்காய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியில் போடுறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன்ஸ் மிளகாய் தூள், 2 ஸ்பூன்ஸ் தனியாத்தூள், ஒரு 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி வெட்டிக்கலாம். நூக்கல் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய், தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் வச்சுட்டு நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் குக்கரில். அதில் ஒரு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறியை போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு மசாலா போட்டுக்கோங்க. லிட்டில் மஞ்சத்தூள் போட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வேக வைக்கணும். பாருங்க, இப்போ நல்லா வதக்கிட்டேன். இப்போ இந்த டைமில் கொஞ்சம் மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியும் அந்த கறி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி கிளறி மூடி ஒரு 3 விசில் வைக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தவா வச்சுக்கோங்க. தவா நல்லா சூடான உடனே தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடான உடனே அதில் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். நான் பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். நீங்கள் பிரியாணி இலை கூட போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். ஸ்பைசஸ் போட்டு அது நல்லா புரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டுடலாம். சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் நல்லா வதக்கிட்டேன். பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவு நல்லா டிரான்ஸ்லூசண்ட்டாக வதங்கிடுச்சு. ப்ரௌனாக ஆகிற டைமில் நான் இந்த இஞ்சி பூண்டையும் போட்டுடுறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா தக்காளியும் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம காய்கறியை போடணும். பாருங்க, இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு, நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டேன், கொஞ்சம் உப்பும் போட்டேன் வதங்கிறதுக்காக. இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்காயையும் நூக்களையும் போட்டுடணும். போட்டுட்டு இதுவும் கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிடும். பாருங்கள், இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச மட்டன் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 3 போட்டுடலாம். போட்டு லைட்டாக வதக்கிட்டு நம்ம கறி வேக வச்ச தண்ணியும் ஊற்றிடலாம். கறி வேக வச்ச தண்ணியும் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மட்டனையும் போட்டுடலாம். இது நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், முருங்கைக்காய், கறி, நூக்கல் எல்லாம் சேர்ந்து சும்மா தளன்னு கொதிச்சிட்ருக்கு. நல்லா வெந்துருச்சு கறியும் முருங்கைக்காவும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிடும் இல்லையா பேஸ்ட்டு, தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு, அந்த பேஸ்ட்டை நம்ம போட்டுடலாம். இது இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மல்லி இலை தூவி இறக்க வேண்டியதுதான். பாருங்கள், எவ்வளோ அழகாக கொதிக்குது குழம்பு. நம்ம ஆல்மோஸ்ட் டன். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அழகாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். பாருங்கள், சுவையான
மட்டன் முருங்கைக்காய் நூக்கல் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.